சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை கவரும் வகையில் விளம்பரங்களை வெளியிட ஆரம்பித்துள்ளன. இந்நிலையில் காலம் காலமாக தேர்தலோடு ஒட்டி உறவாடும் சுவர் விளம்பரம் மற்றும் போஸ்டர் விளம்பர தொழிலின் தற்போதைய நிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சட்டப்பேரவை தேர்தல் தேதி எந்த நேரத்திலும் அறிவிக்கப்படலாம் என்ற நிலையில் சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், நாளிதழ்கள் போன்றவற்றின் மூலம் அரசியல் கட்சிகள் விளம்பரங்களை வெளியிட்டு வருகின்றன. அரை மணி நேரத்தில் அசத்தலான முறையில் பார்வையாளர்களை சுண்டி இழுக்கும் டிஜிட்டல் விளம்பரம் அசுர வளர்ச்சி அடைந்துள்ள இந்த காலகட்டத்தில் சுவர் விளம்பரங்களும் போஸ்டர் விளம்பரங்களும் மெல்ல மெல்ல தேய்ந்து வருவதாக இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நிறைய பேர் மேக்சிமம் டிஜிட்டல்ல போயிட்டாங்க. போஸ்ட் இருந்து ஒரு சிலர் தான் இப்ப பண்றாங்க. எந்த எலெக்ஷன் வந்தாலும் சரி, போஸ்ட்லாம் ரொம்ப கம்மி தான். இப்ப பேனர் ஒரு 10 இடத்துல போஸ்ட் வச்சு ஓட்டுற இடத்துல ஒரே இடத்துல பேனர் வச்சுட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு இந்த பிரஸ் லைன்ல இருக்கிறோம், எங்களுக்கு வேலையை எதுவுமே சரியா வர்றது கிடையாது. தேர்தல் நேரத்தில் தான் ஓரளவிற்கு வேலை கிடைக்கிறது. அதுவும் தேர்தல் வரை நீடிப்பதில்லை. தேர்தல் தேதி அறிவிப்பு வந்ததும் தாங்கள் வரைந்த விளம்பரங்களையும் அழித்து விடுகின்றனர் என ஆதங்கப்படுகிறார் சுவர் விளம்பர ஓவியர் முன்ஷி. தேர்தல் சின்ன வயசுல இருந்து வருதுனால அந்த டைம்ல ஓரளவுக்கு பேரும் புகையும் கட்சிது. எல்லாம் நிறைய பேர் இப்பெல்லாம் நல்லா வருகிறான்ட்டு 4 பேர் அறிமுகம் கட்சிது. ஆனா அதுக்கப்புறமா போக தேர்தல் அதிகாரி ஒரு சிஸ்டம் போடுவோம், எங்களுக்கு வேலை இல்லாத போயிடுச்சு. டிஜிட்டல் விளம்பரத்திற்கு வரவேற்பு இருந்தாலும் பெரிய அளவிற்கு ஆர்டர்கள் கிடைப்பதில்லை. பேனர் விளம்பரங்களுக்கான கெடுபிடிகளை தேர்தல் அதிகாரிகள் தளர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருந்த விளம்பரம்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த எலெக்ஷன்ல எதிர்பார்த்த அளவுக்கு விளம்பரங்களும் அரசியல் கட்சியினரும் பேனர் போடுறத தடை செஞ்சாங்க. எலெக்ஷன் கமிஷன் இது விஷயமா தடை செஞ்சிருந்தாங்க. தடை செஞ்சதுனால பாத்தீங்கன்னா பல பேர் வேலை இழந்தது இல்லாம நிறைய கம்பெனிகள் மூடப்பட்டது. இதனாலே விளம்பர விதிமுறைகளில் தளர்வு செய்வதற்கு வாய்ப்புகளே கிடையாது என்றும், முறையாக உரிய அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே விளம்பரங்களை வைப்பதற்கு அனுமதி உண்டு என தெரிவிக்கும் தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் தேதி அறிவிப்பு வந்ததும் அனைத்து விளம்பரங்களையும் கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுப்போம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தந்தை டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சபரியுடன் சங்கரன்.